வணக்கம். இன்றைக்கு வந்து உங்களுடைய காணிக்குள்ளே வந்து கிணறு அடிக்க போகிறோம். எல்லாருமே யூடியூப் சேனல் புதுசாக திறந்தா வந்து லெந்தா வீடியோ போடணும்னு சொன்னானுங்க. லெந்தா வீடியோ போட தற்சமயமாக வந்து என்கிட்ட வந்து எந்த வீடியோவும் இல்லை. என்னால் எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக தான் நான் அதைச்சு போடுறது. இன்றைக்கு வந்து உங்களுடைய காணிக்குள்ளே வந்து கிணறு அடித்து பொங்க போகிறோம். ஸோ அந்த காணொலியை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து முதல் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கோல் பண்ண உடனே நம்மளோட குழாய்க்கிணறு அடிக்கிற அந்நியாக்கள் வந்துட்டு நம்ம எல்லோரும் வந்து பாருங்க, எல்லாம் மிஷின் எல்லாம் கேடெல்லாம் ஃபிட் பண்ணி அக்கள் வந்து குழாய்க்கிணறு அடிக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாகிக்கொண்டு இருக்கணும். உண்மையில் வந்து எல்லோரும் நினைப்பீங்க குழாய்க்கிணறு அடிக்கிற அவ்வளவு ஈஸியான வேலைண்டு. அப்படியெல்லாம் இல்லை. இந்த கேடர் இருக்குல்ல, இந்த கேடர் எல்லாத்தையும் கலட்டி ஒன்றா ஃபிட் பண்ணி இந்த கோஸ் பைப் எல்லாம் இருக்குல்ல, இந்த கோஸ் பைப் எல்லாத்தையும் சரியான முறையில் நட்டுகளை வச்சு பூட்டி ஃபிட் பண்ணணும். பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பூட்டுறாங்களேண்டு. நான் சரியான முறையில் பூட்டணும். ஏன்டா ஏஆர் லீக் ஆகினா வைப்பு கலட்டி வச்சிருந்தால் ஆள் உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கும். விலங்கு அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து இந்த கோஸ் வைப்பெல்லாம் கலட்டிச்சிருந்தால். ஸோ வடிவாக பார்த்துலாம் செய்யணும். சரி, நம்மளோட ஆப்ரேட்டர் அன்னை வர்றான். ஆள் கெப்புரத்தை கொளுத்தி தேங்காய் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். மங்களகரமாக வந்து புழுதி பறக்க ஆரம்பிச்சிருக்கிறார் நம்மளுடைய ஆப்ரேட்டர். இந்த கோஸ் வெப்பிலேருந்து வார யார் இந்த வேகத்துக்கு பார்த்தீங்களா, புழுதி அந்த கீழே இருக்கிற கல்லெல்லாம் பறக்குது. அதுதான் சொல்கிறேன் மீண்டும் அந்த யாரெல்லாம் வடிவாக இருக்கணும். இருக்காட்டி அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து. குழாய்க்கு நடிக்கிற அவ்வளோ ஈஸியான வேலை என்னைக்காருங்கோ, அதுவும் அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. நான் இன்றைக்கு நேரில் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு அது புரியுது. இதுதான் வந்து குழாய்க்கு நடிக்கிறாங்க எல்லாருமே பயன்படுத்துகிற மிஷின். இப்படி மிஷின் தான் நிறைய பேர் வச்சுக்கணும். இதிலேருந்து வர ப்ரெஷர், ஏர் ப்ரெஷரில் தான் குழாய்க்கிணறுகள் வந்து எல்லா இடத்துலையும் அடிக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு உபகரணம். நீங்களும் வந்து உங்களோட வீடுகளில் உங்களோட காணிகளில் வந்து குழாய்க்கிணறுகள் அடிக்கிறண்டா இவர்களை தொடர்பு கொள்ளுங்கோ. இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் இந்த வீடியோவில் தந்திருக்கேன் பாருங்கள். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களோட வீடுகளில் குழாய்க்கிணறுகளை நீங்கள் அடித்து கொள்ளலாம். உண்மையில் வந்து கல்லை விட சொன்னார்கள், கல்லை விட கழித்தரை அடிக்கிறதான் ரொம்ப கஷ்டம். கல்லுண்டா மலம் வந்து அடிச்சுட்டு போயிடலாம். கழித்தரைண்டா கொஞ்சம் லேட் ஆகும், நேரம் எடுக்கும்னு சொன்னார்கள். மேலே வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் அங்கே கிணறு அடித்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க ஆக்கள் என்ன கலரில் என்ன கோலத்தில் நிற்பினோம். இந்த தண்ணி ஊற்றுறால பாருங்க, மேலெல்லாம் சேரெல்லாம் அடித்து அப்படி கோலத்தில் நிற்கிறாருண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் இதை விட வேறு லெவல் கலரில் நிற்பார் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழாய்க்கிணத்துக்கு வெப்பு இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு 25 அடி வெப்பு இறுக்கினாங்கள். முதல்ல வந்து ஒரு 20 அடி எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 25 அடி இறுக்கினாங்கள். நீங்களும் வந்து உங்களோட இடங்களில் வந்து குழாய்க்கிணறு அடிக்கிறீங்களாக இருந்தால் முக்கியமாக வந்து நீங்கள் இதை கவனிக்க வேணும். உங்களுடைய கிணத்துக்கு வந்து கல் மட்டத்துக்கு நீங்கள் வந்து வெப்பு இருக்க வேணும். கல் மட்டத்துக்கு நீங்கள் இருக்காமல் விட்டீங்களாக இருந்தால் காலப்போக்கில் வந்து உங்களுடைய கிணறுகள் வந்து தூர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இரண்டால் இடையில் களித்தரைகள் மண்ணுகள் இருந்ததுனால் இடையில் வந்து உங்களுடைய தண்ணியை கூட பழுதாக்கும். என்ற கலர் மாறி தண்ணிகள் வரும். ஸோ இயன்றளவில் கல் மட்டத்துக்கு இருக்கிறீங்கள் என்றால் அதிக காலம் உங்களுடைய கிணறுகள் வந்து உங்களுக்கு நிறைய பயன்களை தரும்னு நான் நினைக்கிறேன். அதனாடி தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 15 அடியிலேயே கல் வந்துட்டு, ஸோ அதனாடி நாங்கள் வந்து 25 அடி வெப்பு வந்து இறுக்கியிருக்கிறோம். கல் மட்டத்துக்கு கீழே கூட கொஞ்சம் கூட விட்டு தான் இறுக்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க என்றால் எங்களுடைய கிணத்துல வந்து தண்ணி வந்துட்டு உண்மையில் வந்து இவ்வளவு நேரம் மினக்கடத்தி பார்த்தீங்களா, இந்த தண்ணியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா. நம்மளுடைய காணிக்குள்ளே நாம் வந்து முதல்ல குழாய்க்கிணறு அடிக்க போகிறோம் என்றால் ஸோ இந்த தண்ணி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். ஆப்ரேட்டராக பாருங்க, ஆள் நின்ற கோலத்துக்கு இப்போ வந்து ஆள் வந்து சேத்துல குளிச்சு நின்றவர். இப்போ பார்த்தீங்களா தண்ணியை கொண்டான ஓடி வந்தால் உடம்பில் இருக்கிற சேரெல்லாம் கழுவுற அவர்களுக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு தருணமாக இது இருக்குது. மேலும் அந்த அவர்களுக்கும் சந்தோஷம். என்ன உடம்பில் வந்து ஓயில்கள் அந்த மண்ணில் இருக்கிற சேர்கள் எல்லாம் பட்டிருக்கும், அகலெல்லாம் கழுவி அவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கும் வந்து பெரிய ஒரு ஆனந்தம். என்ன தண்ணியை நாங்கள் குடித்து பார்த்தோம். உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு தண்ணியாக இருந்தது. நல்ல ஒரு தெளிவான ஒரு சவர்த்தன்மையும் இல்லாத ஒரு நல்ல தண்ணியாக இருந்தது. எங்களோட குடும்பத்துக்கு மிக மகிழ்ச்சி, சந்தோஷமாக அவர்களும் வந்து எங்களுக்கு இடிச்சு தந்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நாங்கள் வந்து பொங்க போகிறோம். பொங்கல் ஆரம்பிச்சிட்டோம். ஐயா வந்து சந்தோஷமாக வந்து பானையை தூக்கி வச்சிட்டார் பாருங்கோ. அடுப்பு வந்து அவ்வளவு ஜெகஜோதியாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து பொங்கலுக்கு வந்து நாங்கள் நிறைய பொருட்களை வந்து சேர்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கள் என்றால் பேரிச்சம்பழம், பிளம்ஸ்,
அடுத்து வந்து முந்திரிய வத்தல், கச்சான், இப்படி நிறைய பொருட்களை வந்து சர்க்கரை, இப்படி நிறைய பொருட்களை வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். எங்களுடைய மனசில் இருக்கிற சந்தோஷம் மாதிரி பொங்கல்னு பானையும் வந்து இது பொங்கி செரிக்குது. காணிக்குள்ளே இருக்கிற எல்லா உறவையும் போட்டு எரித்து இந்த பானை இந்த கலரை பாருங்கள் எப்படி வச்ச ஆரம்பத்தில் என்ன கலரில் இப்போ இருக்குண்டு இருக்கிற உறவெல்லாம் வச்சு எரிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்றால் பொங்கல் பானை வந்து இறக்குற பருவத்துக்கு வந்துட்டு அனைத்து பொருட்களும் வந்து சேர்த்துட்டோம். மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நாங்கள் வந்து பொங்கி வடிவாக சாப்பிட்டோம். ஆவி பறக்க நம்மளை விட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட குடும்பத்தோடு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.